இந்த கார்த்திகா கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா கபடி வீராங்கனையும் அபினேஷ் ஆண்கள் பிரிவு கபடி வீரரையும் இருவரையும் அழைக்க இருக்கிறேன். திங்கட்கிழமை 9ஆம் தேதி காலை சென்னை இருப்பேன். சென்னையில் இது எதுக்காக போடுறேன்னா, இந்த வரைபடம் இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த வரைபடத்தை இந்திய விஞ்ஞானிகளோ அல்லது இந்தியாவில் இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்களோ அல்லது ஆசிரியர்களோ அவர்களிடம் ஆலோசனை கேட்டு, ஐயா இந்த மாதிரி ஒரு வரைபடத்தை ஜெயபாண்டி யூடியூப்பில் வெளியிட்டிருக்கிறாரு, என்னமோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வரைபடம் எந்த பொருளோடையும் கருவியோடையும் இணையும் என்று சொன்னால் அவர்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு தரோம் என்று சொல்கிறாரு. அது ஆண்கள் பிரிவு சொல்லிட்டாங்கன்னா அந்த நபருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கப்படும். பெண்கள் பிரிவில் கபடி பிளேயர்கள் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கப்படும். மொத்தம் 2 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு. இதில் இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகள் ஒரு வழிகாட்டுதலாக இந்த கபடி பிளேயர்கள் அவர்களும் படித்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அவர்கள் இந்த பரிசை வாங்குவதற்காக ஹெல்ப் பண்ணலாம். நீதிபதிகள் கூட ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த 1 லட்சம் நம்ம கொடுக்குறோம்னா, இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ எதற்காக போடுறேன்னா முக்கியம். நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, இந்த ஆள் என்ன ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, இவர் ஒரு ஆள் தான் பெரிய சயின்டிஸ்டா இப்படி சொல்கிறாரு. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பொருள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி உலகத்தில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு பொருளை சொந்தமாக உருவாக்கியிருப்பார்கள். நம்ம விஞ்ஞானிகள், நம்ம இந்தியாவில் இருக்கிற தொழில்நுட்பவாதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இந்தியாவில் இருக்கிற கபடி பெண்கள் வீரர்களையோ அல்லது இந்தியா முழுவதும் இருக்கிற கபடி விளையாடக்கூடிய ஆண்கள் வீரர்களவோ யாராவது ஆண்கள் பிரிவிலையோ அல்லது பெண்கள் பிரிவிலையோ இந்த பரிசை வெல்ல வேண்டும். இந்த பரிசு, இந்த வரைபடம் எல்லா மிஷின்லேயும் இணைக்கப்படலாம். இணைக்கக்கூடிய அளவில் வடிவம் அமைக்கப்பட்டிருக்குது. இதை முதல் வகுப்பு படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்பு மாணவனும் இந்த எந்திரத்தை உருவாக்க முடியும். உலக சயின்டிஸ்ட்டு அவர்களும் இந்த கருவியை உருவாக்க முடியும். தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்த கருவியை உருவாக்க முடியும். இந்த கருவியை இந்த சென்னை கார்த்திகா கபடி பிளேயர் வீராங்கனை அவர்களும் உருவாக்க முடியும். அபினேஷ் அவர்களும் இந்த கருவியை உருவாக்க முடியும். என்ன இவ்வளோ பேரும் உருவாக்க முடியும்? இந்த கருவியை NSM சாகுல் ஹமீது அவர் 2020 எனக்கு வட்டி இல்லாத கடன் கொடுத்துருந்தார்.
அவர் ஞாபகார்த்தமாக இந்த 2 லட்சமும் இந்த வரைபடத்தின் மூலமாக பரிசு பெறக்கூடியவர்களுக்கு கொடுக்க போகிறேன். வேலைவாய்ப்பும் NSM சாகுல் ஹமீது அவர்களுடைய சார்பில் அந்த ஞாபகார்த்தமாக நான் மதுரை சிறையில் இருக்கும்போது இந்த வரைபடத்தை உருவாக்கி நான் அதை வெளியிட்டிருந்தேன் வீடியோ கோர்ட்டு மூலமாக. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1ஆம் வகுப்பு கூட படிக்காத முதியோர் கல்வியில் படிச்சுக்கிட்ட ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த செய்தியை வெளியிடுகிறேன். இந்தியாவில் சட்ட வல்லுநர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் இந்த வரைபடத்தினுடைய ஆலோசனையை, புரிதலை இந்த இந்தியாவில் இருக்கிற கபடி பிளேயர்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்கள் அறிவு அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு பரிசு பெறுவதற்காவதும் பயன்படட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணவில்லை. 1200 ரூபாயை பிடுங்கவில்லை. அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த வழிப்பறி பண்ணதை பொய் சொல்லி அதுக்கு வரைபடம்லாம் இருக்குது. உண்மையான கேஸுக்கு வரைபடம் இல்லை. உண்மையான கேஸை பத்திரிக்கையில் இந்த போலீஸு தான் பிடிச்சார், இந்த போலீஸு தான் இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணார்ன்றதெல்லாம் அது கொடுக்கவில்லை. அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் இல்லைன்றாங்க. நன்றி. இந்த கபடி பிளேயர் வீராங்கனை அவர்களையே நான் திங்கட்கிழமை அன்று 9ஆம் தேதி 3ஆவது மாதம் திங்கட்கிழமை அன்று நான் சந்திக்க போகிறேன். இந்த 3ஆவது மாதம் முடியறதுக்குள்ளேயும் நம் நாட்டில் பலமையான விஞ்ஞானிகள் இருப்பது உண்மை என்றால், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருப்பது உண்மை என்றால், இந்த கருவி என்ன கருவி, இந்த கருவி எந்த பொருளோட இணையும் என்று சொல்லி இந்த பொருள் தான் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக எழுதி இந்த கபடி பிளேயர் பெண்கள் பிரிவுக்கு சொல்லி புரிதலை ஏற்படுத்தி 1 லட்ச ரூபா பரிசு பெற வழிவகை செய்ய வேண்டும். இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகளும் இந்தியாவில் இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்களும். அதேமாதிரி அபினேஷ் கபடி வீராங்கனை அவர் சார்பில் 1 லட்ச ரூபா வழங்குகிறேன். பரிசு அவர் கையால் கொடுக்க வைக்கிறேன். கார்த்திகா கையாலையும் கொடுக்க வைக்கிறேன். இந்த 2 லட்ச ரூபாயும் ஆண்கள் பிரிவும் பெண்கள் பிரிவும் கபடி பிளேயர்கள் அவர்களுக்கு நம் நாட்டு தொழில் நுட்பம் தெரிந்த வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் ஆசிரியர்களும் நீதிபதிகளும் முனைவர் பட்டம் வாங்கியவர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த 2 கபடி பிளேயர்கள் சார்பில் கொடுக்க இருக்கிறேன் பரிசு. இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து கபடி பிளேயர்களும் அவர்களை யாராலும் ஒரு ஆளுக்கு இந்த கருவியை பற்றி கைடு பண்ணி பரிசு பெற வைக்க வேண்டும் என்று ஜெயபாண்டியுடைய பணிவான வேண்டுகோளோட விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. திங்கட்கிழமை காலையில் 9ஆம் தேதி கார்த்திகா அபினேஷையும் சந்திக்க போகிறேன். பத்திரிகை செய்திலையும் டிவி செய்திலையும் 680 நீதிமன்றம் என்னுடைய பத்திரத்தை 5 நீதிமன்றமும் வாங்கியிருக்கீங்க. பத்திரிகை செய்தி மூலமாக வெளியுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.